இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உந்த நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலையை தேவனுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசந்த பார்க்க நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே நன்றி. வசந்த பார்க்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா, தடைகளை மாற்றும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். சங்கீதம் 136 சங்கீதத்தில் பார்க்கலாம். சங்கீதம் 136 23 வசனம் விதமா சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம தாழ்வில ஒரு ஆள் நம்ம நினைப்பாங்களாம், அவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. கொஞ்சம் தாழ்ந்துட்டா போதும், உடனே பார்க்காம மாதிரியே போயிடுவாங்க, யாரோ எவரோன்னு போயிடுவாங்க. நம்ம நல்ல ஒரு ஆள் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க, நல்ல வசதியாக இருக்காங்கன்னா அவங்கள குறைஞ்சி பேசுவாங்க, எல்லாம் நல்லா செய்வாங்க. அந்த நிலை குறைஞ்சிட்டு தாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கவே மாட்டாங்க. கேட்டால் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு 1008 உதாரணம் சொல்லுவாங்க. அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, நம்ம ஒருவேளை நம்ம தாழ்ந்துட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துல ஒருத்தர் நம்ம நினைச்சாரு, அவரை துதியுங்கள் அப்படிங்கிறாரு. இந்த 136 சங்கீதத்தை பார்த்தா துதியுங்கள் துதியுங்கள் துதிங்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். துதிக்கிற மனுஷனுக்கு வியாதி வராது, வந்தாலும் அவங்கள மேற்கொள்ளாது. பிரியமானவர்களே, துதிக்கிற மனுஷன் ஆண்டவர் உயர்த்துவார். பிரியமானவர்களே, துதிக்கிற மனுஷன் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அது டென்ஷன் தான் முங்க மாட்டாங்க. ஏன்னா வேதவசனம் தெளிவா சொல்லுது, உங்க வேதவசனம் மட்டும் எனக்கு மனமகிழ்ச்சி இல்லைன்னா நான் துக்கத்திலே அமர்ந்திருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த வேதவசனம் என்ன சொல்லுது? 136 அதிகாரத்துல 23 வசனம், நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிட்டோம், அந்த நேரத்துல ஒருத்தர் நம்ம நினைச்சாரு, அவரை துதியுங்கள் ஐயா அப்படிங்கிறார் சங்கீதக்காரர். யாரு எழுத இங்க சொல்லப்படல. 136 சங்கீதத்துல யாரு எழுதான்னு சொல்லப்படல. 133 தாவீது பண்ண சங்கீதம், ஆதரகொண்ட சங்கீதம் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 136 யாரு இது எழுதான்னு சொல்லப்படல. அவர் விதமா சொல்றார், நம்ம நிலை தாழ்ந்திருந்தாலும் நம்மளை ஒருத்தர் நினைத்தார். நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிருந்தோம், கோர்ட்டு கேஸ் நடந்தோம், பெரிய கலவரம். அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு இறங்கினாங்க, எங்க குடும்பத்துக்கு இறங்கினாங்க. பெரிய பிரச்சனையை மத்தியில கடந்து போனோம், கோர்ட் கேஸ்லாம் ஆயிட்டு கடைசி அந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படியே மாற்றினாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு எல்லாம் இல்லாம பண்ணாங்க. ஏன் அப்படின்னு ஆண்டவர் எங்களை நினைத்தார். அதே மாதிரி உங்களை நினைப்பார். அதை சங்கீதக்காரர் சொல்றார், அவரை துதிங்க அப்படிங்கிறார். அதே 136 சங்கீதத்துல பார்த்தோம் அப்படின்னா, 136 சங்கீதத்துல பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி தாழ்வில் நினைத்த துதிங்கள்னு சொன்னாரோ, அவர் தான் அங்க எழுதிட்டு போறாரு. அவர் கர்த்தர், நம்ம தேவன் நல்லவராங்க, என்ன அருமையா சொல்லிட்டு போறாரு. அவரை துதிங்க, தேவாதி தேவனை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம தேவன் தான் தேவாதிக்கு தேவனுக்கு தேவன். இப்பிரபஞ்சத்தின் தேவன் வருகிறான், அவனுக்கு என்ற ஒண்ணுமே இல்லைன்னு யூதாசை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னாங்க. யூதாசிட்ட பிசாசு இருந்தான், உலகத்தின் அதிபதி வரான், அவன்கிட்ட என்ற ஒண்ணுமே இல்லைங்கிற ஆண்டவர். அப்ப அந்த அவனுக்கெல்லாம் தேவன் இவர் சங்கீதக்காரர் சொல்றார், தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கின துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்றார். வானங்களை ஞானமா படைச்சாராம். சயின்டிஸ்ட் சில புரியாது, ஏதோ அந்த சைனை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா பைபிள் தெளிவா சொல்லி எல்லாம் படைத்தது நம்ம தேவன். சங்கீதக்காரர் சொல்றார், ஞானமா படைச்சாராம். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பின துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தண்ணி மேகத்தில், தண்ணி அந்தரத்தில் அப்படி இருக்கு. சயின்டிஸ்ட் எவ்வளவுதான் காரணம் சொன்னாலும் பைபிள்ல தான் நம்ம பார்க்கணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பின துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கின துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியன் சந்திரத்துல ஆண்டவர் தான் படைச்சிருக்காங்க. சிலவங்க சொல்லுவாங்க இயற்கை. இயற்கை கிடையாது, தேவன் படைத்த படைப்பு.
பகலிலான சூரியனை படைத்தவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவிலான சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன அருமையான்னு சொல்லிட்டு போற அந்த சங்கீதக்காரர். இந்த உலகத்துல அவர் தான் படைச்சாரு. அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டே போறாரு. இப்ப நம்மளும் ஆண்டவர் துதிக்கணும். ஆண்டவரே, எனக்கு வேலை தந்தீங்க ரொம்ப நன்றி, சுகம் தந்தீங்க ரொம்ப நன்றி, நிறைய பேர் கண்ணில் நிறைய காலில் எனக்கு அது தந்திருக்கீங்க ரொம்ப நன்றி. இப்படி சொல்லி சொல்லி ஆண்டவர் நம்ம துதிக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு சோர்வுல இருக்கிறாங்க, நிறைய பேர் பலவீனத்தில் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் தந்திருக்காங்க. பைபிள்ல பாருங்க, காண்டாம இருக்கிறது பலன் இருக்குதான். அதுக்குதான் நம்ம ஆண்டவர் துதிக்கணும். நிறைய பேர் கண்ணு குருடா இருக்காங்க. நாங்கள் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் கண்ணு தெரியாது, ஆனா அந்த ஆள் வாக்கிங் போவார். நல்லா ஆள் நல்லா இருப்பாரு, கம்ப வச்சுட்டு வாக்கிங் போவார், கண்ணு தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் கண்ணு தந்திருக்காங்களே, அதை நினைச்சு நம்ம துதிப்போம். எகிப்தியருடைய 1 சங்கீதம் 136:10, எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவர் துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியர் இஸ்ரவேலை கஷ்டப்படுத்தினாங்க. அதனால அங்க முதப்பிள்ளை ஆண்டவர் சங்கரிச்சார். இன்னைக்கு நம்மளை யார் கஷ்டப்படுத்தாங்களோ அவங்கள ஆண்டவர் அடிப்பார்னு பைபிள் சொல்லு. அப்ப நம்ம அவரை துதிக்கணும். உங்களை பக்கத்து வீட்டில் கஷ்டப்படுத்துவாங்க, தொழில வேலையில பிள்ளைகளை நம்ம ஜெபிக்கணும், அவங்க திருந்துவாங்க. ஆனா மற்றவங்க நம்மளை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் கஷ்டம் கொடுப்பார். அதான் எகிப்தியர் தலைச்சன்களை சங்கரித்தவர் துதிங்க. எகிப்தியர் இறக்கமே இல்லாம இருந்தாங்க அந்த ராஜா, பார்வோன் ராஜா. அதனால ஆண்டவர் அந்த முதல் தலைச்சனை சங்கரித்தார். அதான் இவர் நினைச்சு சொல்றாரு, அவர் துதிங்கய்யா. எகிப்தியர் ஆண்டவர் அடிச்சர்ல, அதுக்கு துதிங்க. உங்களை யார் கஷ்டப்படுத்தவங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுப்பார். அதனால நம்ம ஆண்டவர் துதிக்கணும். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்படப்படின துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்திலிருந்து கொண்டு வந்துட்டாரு. அங்க ஒரே கஷ்டம், அடிமைத்தனம். அதை மாற்றினவர் தான் நீங்க துதிங்க அப்படிங்க. நம்ம துதிப்போம். பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் அதை செய்தவர் துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை. ரொம்ப மனுஷன் மூலையில கிரகிக்க முடியாத காரியத்தை ஆண்டு செஞ்சிருக்காரு. மனுஷன் மூல ஒரு லிமிட்டட் தான், ஆண்டோட மூல அன்லிமிட்டட். எங்கே வியாபித்து இருக்கிறார் அநாதி தேவன். அதாவது நம்ம யோசிக்கவே முடியாது நம்ம தேவன் யாரு, அவருடைய தன்மை என்ன, அவர் சொன்னதை நம்ம செய்யணும், அவரை நம்ம துதிக்கணும். அவ்வளவுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பலத்த கையினாலும் ஓங்கிய பயத்தினாலும் அவரை அதை செய்தவரை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தாங்க. பெரிய சமுத்திரம், 6 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வழி வேணும், சமுத்திரத்தை திறந்துட்டார் ஆண்டவர். இதே மாதிரி நம்மளுக்கு வழி இல்லையா, ஆண்டவர் தான் திறக்க முடியும், வேற யாரும் திறக்க முடியும். ஆண்டவர் மோசே மூலமா திறந்தார். எனக்கு உங்களுக்கு வாசல் திறக்கணுமா, ஊழியக்காரர் மூலமா, உண்மை ஊழியக்காரர் மூலமா உங்களுக்கு திறப்பார். சிவந்த சமுதிரத்தை திறந்துட்டார் ஆண்டவர். அது மாதிரி உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்க ஆண்டவர் மாற்றுவார். துதிங்கள், கர்த்தரை துதியுங்கள், தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஒருவரா பெரிய அதிசயத்தை துதியுங்கள், வானத்தை படைச்சல் துதிங்கன்னு சொல்றாங்க. உங்களோட வாழ்க்கையில துதியின் அனுபவம் உண்டா? நீங்க துதிச்சிருக்கீங்களா? துதிச்சு பாருங்க. துதிகளுக்கு பயப்படத்தக்கவர் துதிகளை மத்தியில உலாவுகிறன்னு பைபிள் சொல்லுது. அது நடுவில் இஸ்ரவேலை கடந்து போக பண்ணி துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்டவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 136 சங்கீதம் 15 வசனம் படிச்சுட்டு இருக்கேன். சேனை நம்மளுக்கு விரோதமாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். உங்களுக்கு விரோதமாக வர்றவங்கள அவங்க சாப்டர் க்ளோஸ் ஆகணுமா? உங்களுக்கு விரோதமாக அவங்க வரக்கூடாது. நீங்க துதிங்க, அவங்க சாப்டர் க்ளோஸ் ஆயிடுவாங்க. பார்வோனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட படையெல்லாம் க்ளோஸ், அவங்க ரதம் எல்லாம் க்ளோஸ். நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தை நடத்தின துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்திரம் ஒண்ணுமே இல்லைங்க, ஆனா ஆண்டவர் இஸ்ரவேலை நடத்துறான். உங்களுக்கு வனாந்திரம் ஒரு பேங்க் பேலன்ஸ் இல்லை, சேஃப்டி இல்லை, எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் நடத்துவார். வனாந்திரத்தை பெரிய ராஜாக்களை சங்க துதிகள் அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்திரத்தில் நடத்தினர் துதிகள் அவர் கிருபை. நம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்துகிற தேவன். கஷ்டம் இருந்தா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் நடத்துவார்னு பைபிள் சொல்லுது. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தணும் அப்படின்னா அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி, அப்படியே துதிக்கணும் அவரை. துதிங்க. எரிகோ கோட்டை விழும், உங்களுக்கு விரோதமான யோசனை பின்னிட்டு போவோம். பவுல் சீலாம் துதிச்சாங்க. பிரியமானவர்களே, எவ்வளவு அடிச்சாங்க அவங்கள. அந்த வேதனையோடு அவங்க துதிக்காங்க. எப்படி துதிக்க முடியும்? ஆண்டரை ஃபுல்லா அவங்க சரீரத்தில் வச்சிருக்காங்க. அவங்க ஃபுல்லா ஆண்டவர் நம்புதாங்க, அவரோட பிரசனத்தை நம்புறாங்க. நம்ம சரீரத்தில் வழி தெரியல, துதிச்சாங்க. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. பிரியமானவர்களே,
எத்தனையோ பக்தர்கள் துதிக்காங்க, அவங்கள ஆண்டு ஆசீர்வாதத்தை உயர்த்தணும். நீங்களும் துதிங்க, உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லா காரியத்திலும் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்பா. சோதர ஆண்டவரை துதிக்கிறோம். நம்முடைய தாழ்வில் நினைத்தவர் துதிங்கள், அவர் கிருபை இன்றும் உள்ளது. தாழ்வில் நினைத்தவர் நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. கேட்கிறவங்க சரியா அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. அவங்களே தாழ்ந்துட்டாங்களா நினைக்கிற நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க, தேவையில சந்திங்க. வியாதி இருந்தா மாற்றுங்க, வறுமை இருந்தா மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.